நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நம்ம நேத்து 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒண்ணு புரமோட்டர் வாங்கிய பங்குகள், அடுத்தது எஃப்ஐடிஐ வாங்குன பங்குன்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கோம். நெறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கிய பங்குல தான் பார்க்க போறோம். நெறைய பங்குகள் இருக்குங்க. அதிலேருந்து நான் ஃபில்டர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா, எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டோம்னா நல்லா இருக்காது. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்லாம் சரியில்ல. ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் இருக்கிற ஸ்டாக்க பத்தி தான் நம்ம இங்க பேச போறோம். ஒரு 12 ஸ்டாக் இருக்கு. சீக்கிரம் விறுவிறுன்னு பார்த்துரலாம். ரொம்ப டீட்டெயிலா பார்க்க முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கேலண்டீஸ் பத்தா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபுல் ஃபண்டமெண்டலு. ஒரு ரூ. 40லேருந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 800 போன ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ போய் பார்க்காதவங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக் தாங்க இந்த ஸ்டாக்கு. நல்ல ரிசல்ட்டும் குடுத்துருக்காங்க. நல்லாருக்கும். இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். கன்டினியூவா இயர் ஆன் இயர் ரிசல்ட் நல்லாவே இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் குரோத்தும் நல்லாருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லாருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்குங்க. பாக்கி எல்லாமே நல்லாவே இருக்கு. உங்களுக்கு தெரியும். நெட் கேஷ் ஃப்ளோ பிளஸ்ல தான் இருக்கு. டெப்த் ஆர் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 48, புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. டிஐஎஃப்ஐட்ட கொஞ்சோண்டு தான் இருக்கு. பாருங்க இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. நல்லாவே வாங்கியிருக்காங்க. அருமையான ஒரு இது. ஒரு 12,00,000 ஸ்டாக் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இந்த பார்த்தா தெரியும் டீட்டெயிலு. புரமோட்டர் குரூப் தான் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க. ஒரு டிசம்பர் 12ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. மறுபடியும் ரிப்பீட்டடா வாங்கிட்டே இருக்காங்கங்க புரமோட்டர் இந்த ஸ்டாக்க. அதனால கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. நல்ல ஒரு ஆயில் அண்ட் செக்டார்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. பைப்பிங் சிஸ்டம், பிரஷர் வெசல் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அந்த அந்த ஒரு செக்டார்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஆல்ரெடி புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்டு இருக்கு. ஸ்டாக் இப்பயும் வந்து ஒரு மீடியமா தான் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 13 டூ 18ல ஆயிருக்கு. நல்லாவே குரோ ஆயிருக்கு. இயர் ஆன் இயரும் நல்லாவே இருக்குங்க. ஓரளவுக்கு ஸ்டாக் ஒரு டீசென்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக் தான். புரமோட்டர் ஹோல்டிங் பாருங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 17.3 இருக்கு. ஆனா டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இதுல பாருங்க புரமோட்டர் வந்து ரிப்பீட்டடா வாங்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்ல. அதனால வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. பாருங்க டீட்டெயில் பார்க்கலாம் நம்ம. புரமோட்டர் வந்து என்னன்னைக்கு வாங்கியிருக்கான்னு இதில காமிக்கிறேன். இங்க பாருங்க. 12ஆம் தேதி வாங்கியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 2 டைம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 19ஆம் தேதி 10,000 ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கந்தஹார். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஆல்ரெடி வாங்கியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பில தான் இருக்கு. ஒரு மீடியமான ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குங்க. ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு டவுன்ல தான் இருந்து பார்த்தீங்க புரமோட்டர் வாங்கவும் நல்ல ஒரு அப் மூவ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. பாருங்க எங்கேயுமே லாஸ் பண்ணல. நல்ல ஒரு அருமையான டீசென்ட்டான ரிசல்ட் குடுத்துருக்காங்க. டாப் 2ன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு பரவால்ல. இங்க பாருங்க. ரிசல்ட் நல்லா குடுத்திருந்து டக்குனு டவுன் ஆகி, இப்போ டவுன்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ரிசல்ட் சரியில்லாதனால. அடுத்த ஒரு ரிசல்ட் நல்ல 2 குவார்ட்டர் நல்ல ரிசல்ட் குடுத்தா நல்ல ஒரு பூம் ஆகும். டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இருக்குங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு தான் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. பப்ளிக் கிட்ட தான் அதிகமா இருக்கு இந்த ஸ்டாக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டடா வாங்கிக்கிட்டே இருக்காங்கங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். மறுபடியும் இங்க வாங்குறதுனால தான் இந்த ஸ்டாக்க நான் இங்க எடுத்து வந்திருக்கேன். பாருங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து புரமோட்டர் வந்து நம்பிக்கை வச்சு அவங்க கம்பெனில வாங்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் அடுத்தடுத்து நம்ம வந்து கம்பெனி வந்து ஃபியூச்சர் குரோ ஆகும் அப்படிங்கிறனால தான் அவங்களும் இன்வெஸ்ட் பண்றாங்க. இங்க பாருங்க. டிசம்பர் 19ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 14ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 16ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 5ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 12ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 11 கன்டினியூவா வந்து பாருங்க 1,30,000, 2,00,000, 2,00,000, 1,00,000 இந்த மாரியே கன்டினியூவா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நோட் பண்ணி வச்சு நீங்களும் ஓன் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஒரு ஸ்டாக்கு நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு தான். சினரஸ் பார்மா. இப்போ நல்லா ரீசென்ட்டா நெறைய அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெடிசின்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. பிராண்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 45.8 இருக்கு. நல்ல ஒரு டீசென்ட்டான ஸ்டாக்கு தாங்க இந்த ஸ்டாக்கு. பார்மால நல்லா அருமையான ரிட்டர்ன் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு. 10 பேஸ் வேல்யூ 10 ஹைல தாங்க இருக்கு. இங்க பாருங்க. கன்டினியூவா அப்படியே எறும்பு மாரிக்கு ஊறி, ஊறி அப்படியே மேல போயிருச்சு பார்த்தீங்களா இந்த ஸ்டாக்கு. நான் வச்சிருந்தேன் இடையில தேவையில்லாம வித்துட்டேன். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் அருமையான ரிசல்ட்டுங்க. நல்ல ஒரு 30,00,00,000 பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் நல்லாருக்கு. கடன் கம்மியா தாங்க இருக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ நல்லாருக்கு. நல்ல ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. எஃப்ஐ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐ கிட்ட வந்து கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. அதையும் நான் காமிக்கிறேன் டீட்டெயில் உங்களுக்கு. பாருங்க. இந்த மாரிக்கு நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாரிக்கு நம்ம அனலைஸ் பண்ணி வாங்குனோம்னா, நல்லா சூப்பரா சம்பாரிக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல. எப்போதுமே வந்து நம்ம கவனமா இன்வெஸ்ட் பண்ணணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போதுமே ரிஸ்கி தான். அங்க பாருங்க டிசம்பர் 18ஆம் தேதி வாங்கியிருக்காங்களா, அதுக்கப்புறம் டிசம்பர் 16ஆம் தேதி, அதுக்கப்புறம் டிசம்பர் 12ஆம் தேதி, அதுக்கப்புறம் டிசம்பர் 4ஆம் தேதி கன்டினியூவா வாங்கிட்டு இருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அத நம்ம பார்ப்போம் இங்க.
ஆனா, இங்க டிசம்பர் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க காமிக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த் ஓல்டு ஸ்டாக் இதுதான். டிசம்பர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. எத்தனைன்னா 4000 பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதுக்கப்புறம் அவங்க வாங்கியிருக்காங்க பாருங்க. நெறைய ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஆமா. 4,00,000 வந்து ஸ்டேக் இது பண்ணியிருக்காங்க. பிளட்ஜிங் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 4ஆம் தேதி. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 18ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு கம்பெனி. அமெரிக்கால இவங்களுக்கு நெறைய பிசினஸ் இருக்குங்க. அடுத்தது வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்ரிக், டெனிம் அந்த இதில இருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாருக்கு. ஒரு டீசென்ட்டான ஃபண்டமெண்டல் உள்ள ஸ்டாக் தான். ரொம்ப சூப்பர் டாப்ன்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, எங்கேயுமே லாஸிங் மேக் பண்ணல. ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இயர் ஆன் இயரும் ஓரளவுக்கு பரவால்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ ப்ளஸ்ல தான் இருக்கு. டெப்டார் டேஸ் கம்மியா தான் இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் 120லேருந்து 57 ஆயிருக்குங்க. ஸ்டாக்க பாருங்க. புரமோட்டர் வந்து 70% வச்சிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாருக்கு. டிஐட்டயும் கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்ட்ட இருக்கு. அப்புறம் அதர்ஸ்லயும் கொஞ்சம் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் இப்ப வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. புரமோட்டர் வாங்குறாங்க. நீங்களும் ஃபண்டமெண்டல்ல பிசினஸ்லாம் கவனிச்சு தாங்க வாங்கணும். புரமோட்டர் வாங்குறான்னு சொல்லி நம்ம கண்ண மூடிட்டு போய் வாங்கக்கூடாது. அது நல்ல பிசினஸா க்ரோ ஆகுமா? ஃபியூச்சர் குரோத் இருக்குமா நம்ம இந்தியாவுல? இந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இருக்கா? அந்த செக்டாருக்கு டிமாண்ட் இருக்கா? அப்படிலாம் பார்த்து தான் நம்ம வாங்கணும். இங்க பாருங்க. வெட்னஸ்டே வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 14ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு புரமோட்டர் வித்திருக்காரு. கம்மியா வித்திருக்காரு. 14,000 வித்திருக்காரு. இவரு 35,000 வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பர் 13ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 11ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அப்புறம் டிசம்பர் 9ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி, அப்புறம் நவம்பர் 22ஆம் தேதி, அக்டோபர் இந்த மாரி வாங்கியிருக்காங்க. நெறையவே பேர் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வாஸ்கான் இன்ஜினியரிங். இந்த ஸ்டாக்க பத்தி எல்லாருக்குமே தெரியும். நம்ம வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் பேசியிருக்கோம். ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி சொல்லலாம். நெறைய ஆர்டர் இந்த வீடியோக்கு இந்த ஸ்டாக்குக்கு கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2025 நல்ல ஒரு அப் போயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. புரமோட்டர் வந்து இந்த ஸ்டேக்கையும் வாங்கியிருக்காங்க. புரமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனா கரெக்ட்டான டைம்ல அவங்க பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க ஸ்டேக்க. அத நம்ம பார்க்கலாம். அந்த டீட்டெயில வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஒரு பென்னி ஸ்டாக்ன்னு தான் இருக்கும். ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் தாங்க. அதனால தான் சொல்ல வரேன். இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த சமயத்தில நம்ம புடிச்சு போட்டோம்னா, ஒரு ஷார்ட் டெர்முக்கோ, லாங் டெர்முக்கோ இது பண்ணிக்கலாம். அங்க பாருங்க. சந்தோஷ் சுந்தரராஜன் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19,000 வித்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 10,50,000 வாங்கியிருக்காங்க. இங்கேயும் வாங்கியிருக்காங்க. வேற ஒரு குரூப் ரூ. 3,10,000 வாங்கியிருக்காங்க. அக்டோபர்ல வித்திருக்காங்க. ஆனா டிசம்பர் 14ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் டைம்ல நம்ம பேசியிருக்கோங்க இந்த ஸ்டாக்கு. ஸ்டாண்டர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ் லைனிங் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்கு. ஒரு டீசென்ட்டான ஒரு கம்பெனி. 41 இருக்கு. வந்து என்னமோ ஹை தான். ஒரு பெக் ரேஷியோ கொஞ்சம் கூட இருக்கு. பேஸ் வேல்யூ 10. இவங்க எந்த மேனுஃபேக்சரிங்ல இருக்காங்கன்னா, பார்மாட்டிக்கல், கெமிக்கல் செக்டார்ல இருக்காங்க. இன்ஜினியரிங் எக்யூப்மென்ட் அண்ட் பார்மாட்டிக்கல் அண்ட் கெமிக்கல் செக்டார்ல இருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டாக் அப் மூவ் இங்க பாருங்க 2024ல 25ல வந்து 133 நல்ல ஒரு அப் மூவ் போயிட்டு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் பாருங்க 20 கோடி ஃப்ளாட் தான் ரிசல்ட்டு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 25, 53, 60, 69, 71 குரோ ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கடன் கம்பெனில கிடையாதுங்க. கம்மியா தான் இருக்கு கடன். நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்டார் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்குங்க. கேஷ் கன்வர்சேஷன்ல வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. அது மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ்ன்னு சொல்லலாம். புரமோட்டர் ஹோல்டிங் வந்து நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐயும் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் ஐலயும் இருக்கு இந்த ஸ்டாக்கு. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. என்ன பண்றாங்க புரமோட்டர் ஹைல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் புக் பண்றாங்க. நல்ல ஒரு டவுன்ல இருக்கும்போது வாங்கி, நல்ல ஸ்டேக்க வந்து ஒசத்துறாங்க. ஆமா. அந்த மாரிக்கே தான் நம்மளும் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போதுமே ஷார்ட் மார்க்கெட்ல ஸ்மார்ட்டா இருந்தா மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும். அத புரிஞ்சுக்கங்க. இங்க பாருங்க டிசம்பர் 16, டிசம்பர் 13, டிசம்பர் 11, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, நவம்பர் 18, செப்டம்பர் 30 இந்த மாரி கன்டினியூவா புரமோட்டர் குரூப் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. டைரக்டர் வாங்கியிருக்காரு. இமிடியேட் ரிலேட்டிவ் அவரும் வாங்கியிருக்காங்க. இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நீங்களும் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் வந்துங்க. இது வந்து கிருஷ்ணா. ஆமா. ஸ்டாக் என்னமோ ஹைல தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக் 2025ல ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டீசென்ட்டான இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. இந்த புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேக்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு இந்த ஸ்டாக்ல. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுமாரா குடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி வந்து 0க்கு 1க்கு கீழ தான் இருக்குங்க. பெக் ரேஷியோ அண்டர் வேல்யூ, பைசஸ் ஸ்கோர் 8. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 470ல இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் தயாரிக்கிற அந்த கம்பெனி. ஸ்டாக் என்னமோ ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் வந்து டபுளா இருக்கு பாருங்க. லாஸ்ட் குவார்ட்டர் வந்து பாருங்க டபுளா இருக்கு. நல்ல ஒரு அருமையான சேல்ஸு.
அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு. இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் வரங்க சூப்பரா இருக்கு. 27, 40, 87, 117. இங்க பாருங்க காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்லயும் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்லயும் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் வந்து பாருங்க, இந்த வருஷத்துல மட்டும் 156%. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்ல பாருங்க 32%. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ்ல பாருங்க 69%. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு. ரிசர்வ்ல நல்லா வச்சிருக்காங்க கொஞ்சோண்டு காசு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் கேஷ் ஃப்ளோ 12 இருக்கு. ப்ளஸ்ல தான் இருக்கு. ஆர்ஓஇ இங்க பாருங்க 22 இருக்கு. இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஓசி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 102. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 154. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 95 குறைச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பாருங்க 71 3லேருந்து 23, 86, 96 அப்படியே கூட்டிக்கிட்டே இருக்காங்க ப்ரொமோட்டரு. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க. அத காமிக்கிறேன். ப்ரொமோட்டர் வாங்குன டீட்டெயில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரிக்க நீங்களும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்டாக்கையும் இன்னும் டீப்பா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. இங்க பாருங்க ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 16ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 11, அதுக்கப்புறம் நவம்பர், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இந்த மாரி கன்டினியூவா வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓமேக்ஸ் ஆட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சுமாரான ஒரு ஃபண்டமெண்டல் தாங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்கு. பார்த்தா தெரியும். 213 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலு. ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்கங்காண்டி கொஞ்சம் டீசென்ட்டா இருந்ததுனால எடுத்து வந்திருக்கேன். இங்க பார்த்தா தெரியும் நல்லா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஒரு டீசென்ட்டான ஒரு சொல்லலாம். இடையில வந்து லாஸும் பண்ணியிருக்காங்க. இடையில ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ராஃபிட் குரோத் நல்லா தான் இருக்கு. ஆனா சேல்ஸ் சரியில்ல. ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா தான் இருக்குங்க. இப்போ வருஷத்துக்கு 19 குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி சுத்தமாவே இல்ல. ஆமா, ஒரு சுமாரான கம்பெனி தான். ஒரு வேள நல்ல ரிசல்ட் குடுத்தாங்கன்னா, நல்ல பூம் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோட ப்ரொமோட்டர் வாங்குன டீட்டெயிலும் நம்ம பார்த்துடலாம் பாருங்க. ப்ரொமோட்டர் வாங்கியிருக்காங்க அந்த ஸ்டாக்ல. பாருங்க ப்ரொமோட்டர் 16ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 கிட்ட ஸ்டாக் வாங்கியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் சிமெண்ட்டுங்க. ஸ்டார் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. இந்த ஸ்டாக் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. நெறைய நியூஸ்லயும் அடிக்கடி வந்திருக்கும் இந்த ஸ்டாக்கு. ஓரளவுக்கு டீசென்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேபிட்டல் 10,000 கோடிக்கு 8,000, 9,000 கோடி கிட்ட இருக்கு பக்கத்துல. ஒரு டீசென்ட்டான PE. ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்குங்க இந்த ஸ்டாக்ல. கடன் வந்து கிடையாது. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ஓரளவுக்கு டீசென்ட்டான ரிசல்ட்டும் குடுத்துருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ப்ராஃபிட், சேல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கும். இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது நல்லாவே பாருங்க 301 கோடி பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் ஒர்க் கன்டின்யூ நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிஎம்ல 53 இருக்கு. ஓரளவுக்கு இன்வெஸ்டருக்கும் ஓரளவுக்கு சம்பாரிச்சு குடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ஒரு மீடியமா இருக்குங்க. அதுக்கப்புறம் கடன் கிடையாது. கடன் பாரோயிங் வந்து பார்த்தீங்கன்னா, 640 கோடி வச்சிருக்காங்க. ரிசர்வ்ல பார்த்தீங்கன்னா, 3000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல தான் இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்குங்க. இது மட்டும் தான் கொஞ்சம் இது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 23 தான் இருக்கு. இங்க பாருங்க ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 57.66லேருந்து இப்போ 57.59 கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்வெஸ்ட் பண்றாங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டிஇ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 2 டீம் கையிலயும் நல்லாவே இருக்குங்க. ஸ்டார் சிமெண்ட் அதோட டீட்டெயிலையும் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். சிமெண்ட் இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசென்ட்டா பார்த்ததுல சிமெண்ட் செக்டார்லயே 4, 5 ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம். இங்க பாருங்க டிசம்பர் 15ஆம் தேதி ப்ரமோட்டர் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 11ஆம் தேதி, அதுக்கப்புறம் டிசம்பர் 9ஆம் தேதி கன்டினியூவா வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கஜாரியா செராமிக்ஸு. இது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாத ஆள் கிடையாது இந்த ஸ்டாக்க பத்தி. ஒரு காலத்தில நல்லா ஃபேமஸா இருந்தது சைட்ல. இதில ஸ்டாக் மார்க்கெட்ல. இப்பவும் நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். 41% 41 இது இருக்கு PE. கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான். இதோடைய ஃபண்டமெண்டல்லாம் நீங்க பார்த்துக்கங்க. நல்லாவே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் ஓரளவுக்கு. சும்மா ஒரு டீசென்ட்டான ஃபண்டமெண்டல், ஒரு டீசென்ட்டான கம்பெனி தான். மோசமான கம்பெனி கிடையாது. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 47.61 வச்சிருக்காங்க. கூட்டியிருக்காங்க கொஞ்சம். எஃப்ஐ வந்து குறைச்சிருக்காங்க. டிஐயும் குறைச்சிருக்காங்க. ஆனா ப்ரமோட்டர் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஒரு 12 ஸ்டாக்கு பார்த்துருக்கேங்க இந்த வீடியோவுல. எல்லா ஸ்டாக்கையும் இங்க நோட் பண்ணி வச்சு, எந்த ஸ்டாக்கு உங்களுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் ஆகும்னு பார்த்து, அந்த மாரி ஸ்டாக்ல ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க டிசம்பர் 12ஆம் தேதி, டிசம்பர் 9ஆம் தேதி ப்ரமோட்டர் 50,000 50,000 1,00,000க்கு மேல ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த 12 ஸ்டாக்குமே ஒரு மீடியமான ஒரு நல்ல ஃபண்டமெண்டல் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்லயும் கிடைக்குது. மேக்ஸிமம் ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்குங்க. நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க. நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது.
இந்த தகவல் எல்லாருக்குமே போய் சேரணும். அதனால நெறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அப்படியே போற போக்குல ஒரு லைக்கிங்க தட்டி விட்டுருங்க. எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோல நம்ம ஈவினிங் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.